ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் வந்து எனக்கு ஒரு இடையில ஒரு சமீபத்தில் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனால் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி என் நண்பனை பார்க்கறதுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போனால் பேசிக்கிட்டே இருந்தோம். ஒரு விஷயம் பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே போனேன். அப்படியே போனால் உள்ளார அழைச்சிட்டு போனார். இதுதான் வீடு அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ யதார்த்தமாக நான் மேலே பார்க்குறேன். மேலே ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அந்த விஷயந்தான் இது. அது எதுக்குன்னு கேட்டால், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அடுமாங்க. என்ன அறிவில்லவர்கள் வந்து அவங்க விஷயத்தை வந்து டைம் கிடையாது, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு உள்ளவங்க நம்ம சர்க்கிள்லேயே நிறைய பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. பட் வந்து அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம அவரை பார்த்ததுனால அவரை ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அந்த ஒரு வீணாக போன பொருளையும் எடுத்து பயன்படுத்தியிருக்காங்கும் போது அவரை வந்து மக்கள்கிட்ட வெளியில் கொண்டு வரும்னு நினச்சேன். அந்த விஷயத்தை கொண்டு வந்த நம்ம நண்பர் பேர் வந்து திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த ரஹமத்துல்லான்னு சொல்லிவிட்டு, அந்த விஷயம் என்னான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரஹமத்துல்லா என்ன சொல்கிறாருன்னு கேட்டுருவோம். ரஹமத்துல்லா, இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்ணாடி யூடியூப் சேனல் நண்பர்களுக்காக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். ஆமாம், ஒரு ஃபேன் ஒன்று, நம்ம அம்மா ஃபேன் ஒன்று உடஞ்சி போயிடுச்சு. ஸ்டாண்ட்லாம் இல்லை. அது ஒரு டக்குனு ஒரு ஐடியா வந்துச்சு, கிச்சனில் மாட்டி விடலாம் அப்படின்ட்டு. மேலே வந்து பெரிய ஃபேனு போட முடியாது, அதனால் வந்து போட்டு விட்டேன். நல்லா சூப்பராக காற்று வருது, கூலிங்காகவும் இருக்குது. டக்குனு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ரஹமத்துல்லா என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிறத வந்து இந்த வரப்போகிற கிளிப்பிங்கில் பாருங்கள். நீங்கள் பார்த்துருந்த கிளிப்பிங் அது தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுக்கி ஓரங்கட்டப்பட்ட ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதையும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் மாட்டி வச்சுருக்கிறாரு. வீட்டில் மாட்டிருந்தா கூட பரவாயில்ல, சீலிங்கில் மாட்டிங்க வச்சுருக்கிறது தான் இதில் ஹைலைட்டு. இல்லை, எனக்கு வந்து அந்த விஷயம் பார்த்தோன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. அதேமாதிரி சில விஷயங்களை நிறையா பண்ணியிருந்தார். இப்போ இதை பார்த்துவிட்டு நிறைய பேர் வீட்டில் தமிழகம் பூரா அம்மா ஃபேன் வந்து பயன்பாட்டில் இருக்கும். பயன்பாடு இல்லாமல் ஒதுக்கி ஓரம் வச்சுருந்தீங்கன்னா இதே மாதிரி தூக்கி சீலிங்கில் உங்களுக்கு எங்கே காற்று வேணுமோ இல்லை ஃபேன் போடுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து இந்த ஃபேனை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபேனு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளவங்க நீங்கள் ரிப்பராக இருந்தால் கூட அதே ரஹமத்துல்லாவை காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கலுங்க. அவர் வந்து திறமை வாய்ந்த ஒரு எலக்ட்ரீஷியன் அப்படிங்கிறத வந்து அவர் தான் சொன்னார். ஸோ
வேஸ்டேஜ் நிறையா இருக்கும். வேஸ்டேஜில் வந்து இப்போ கிளாத்து அப்படிங்கும்போது அந்த கிளாத்தை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அனாதை ஆசிரமங்கள், ஏழை எரியவர்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு அது பழைய துணியாக இருக்கும். இதே மாதிரி ஆசிரமங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கக்குள்ள அது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய கிஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா ஒன்று யாருக்காச்சும் கொடுத்து உதவுங்க, இல்லை வீணாக போகாமல் பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பற்றின டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.